Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம ரோட் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான காரசாரமான கார சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் நம்ம சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ருக்கலாம். அதுபோல் நம்ம வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இன்னும் அதிகமாக தான் இட்லி தோசைலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு சில இன்க்ரீடியன்ட் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சு காட்டியிருப்போம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி 5 வரமிளகாய் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் காரமாக சாப்பிடுங்கன்னா 7 மிளகாய் வரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 6-7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கிறேன். இது நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் ஒரு ஆஃப் சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு ஆஃப் சைஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். யூஸ்வலாக கார சட்னிக்கு ஒரு தக்காளி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியில் நாம் ஒரு ஆஃப் சைஸ் அளவுக்கு தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையுமே பச்சையாக தான் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம், அதான் நமக்கு பச்சை வாசனை வரும். ஸோ இதுக்காக நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா நமக்கு சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகுலேயே உளுந்தும் சீரகமும் ஆட் பண்ணியிருப்பேன். அது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி நீங்கள் உளுந்து ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். அது இன்னும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா நமக்கு சுருண்டு வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஏன் நமக்கு அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் சட்னியில் தாளித்து கொட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. சின்ன பிள்ளைங்களாம் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை வரும். ஸோ இது போல் நல்லா நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சம் இன்னும் சுண்டி வரணும். இந்த சட்னி கூட தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா நமக்கு கொதித்து சுண்டி வரணும். ஜஸ்ட் நமக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் எடுக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா. இல்லை இந்தளவுக்கு எங்களுக்கு திக்னஸ் வேணாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றா போல் காரம் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. புளியும் அதுக்கேற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு திக்காக வேணும்னா கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணாலுமே நமக்கு கரெக்டாக இருக்கும் காரம் புளி உப்பெல்லாம். ஆனால் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்றா போல் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அந்த பச்சை வாசனை நமக்கு நல்லா போயிடுச்சு. இந்த திக்னஸ் எனக்கு போதும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறேன். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபிஸ் நாங்கள் நிறைய எங்கள் சேனலில் லோட் பண்ணியிருக்கோம். அதாவது மாங்காய் சட்னி, வெங்காய சட்னி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எள்ளில் சட்னி, வேர்க்கடலை சட்னி, அடுத்ததாக உடுப்பி இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர், அதையும் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். துவையல் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு துவையல், புதினா துவையல், இது போல் நிறைய நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியானதாகவும் இருக்கும். பாருங்கள், இட்லிக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட காரசாரமான கார சட்னி. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.